ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறீங்க அப்படின்னா, மகாராஷ்டிரா ஸ்பெஷல் எண்ணெய் கத்திரிக்காய் ஸ்டஃப்டு கிரேவினே வச்சுக்கோங்க. அதுக்கு கத்திரிக்காய் வந்து நல்லா பிஞ்சாக குட்டி குட்டியாக இருக்கிறதெல்லாம் பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க. அது நல்லா காம்பு பகுதியெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு முள் இருந்தால் முள் இது மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. நான் ஒன்று மட்டும் உங்கள்கிட்ட காட்டுறதுக்கு வச்சுருக்கேன். சின்னதாக இருக்கும் முள், பட் ஆனால் அது ரொம்ப டேஞ்சர். அதனால் முள்ளெலாம் இருந்துச்சுன்னா க்ளீன் பண்ணிக்கோங்க. மசாலாவுக்கு 2 துண்டு கொப்பரை தேங்காய் வாஷ் பண்ணிவிட்டு ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். மிக்ஸி ஜாரில் ஒரு 6-7 பல் பூண்டு தோல் உரித்து போட்டுட்டு இந்த தேங்காய் துண்டை அதில் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இதை ஃபைனாக அரைச்சிக்கோங்க. தண்ணி சேர்க்கக்கூடாது. கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக இருந்ததுன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், பிஞ்சாக இருக்கணும். இப்போ இந்த மசாலாவோட நமக்கு காரத்துக்கு மகாராஷ்டிரா ஸ்பெஷல் மிளகாத்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் தனி மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம். இந்த மிளகாத்தூள்லையுமே உப்பு ஆல்ரெடி இருக்கும், இருந்தாலும் மீதி மசாலாவுக்கு உப்பு வேணுங்கிறதுக்காக கொஞ்சமாக நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நிலக்கடலை பொடி, வறுத்து அரைச்ச நிலக்கடலை இருக்குது இல்லையா, ஸோ அந்த பொடி தான் அது. இதை நம்ம 2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். இது எல்லாமே நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நமக்கு வந்து பார்க்குறதுக்கு ட்ரையாக தான் இருக்கும், பட் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த பிசுபிசுப்பு தன்மை வந்துடும். ஏன்னா நிலக்கடலையிலேயும் உங்களுக்கு எண்ணெய் இருக்குது, கொப்பரை தேங்காயிலையும் உங்களுக்கு எண்ணெய் இருக்குது. தென் மகாராஷ்டிரா மிளகாப்பொடியிலையுமே எண்ணெய் இருக்குது. யாரெல்லாம் மகாராஷ்டிரா மிளகாப்பொடி பார்க்கலையோ என்னோடய சேனலில் ரெசிபி இருக்குது, போய் பாருங்கள். இப்போ இதை நம்ம கத்திரிக்காய் வந்து 4 பக்கமாக கீறி வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளே அதை வந்து ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணும்போது பார்த்து ஃபில் பண்ணுங்கள், இல்லைனா கத்திரிக்காய் உடஞ்சிரும். கத்திரிக்காய் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதா பார்த்துக்கோங்க. வாங்கி ஒரு 2-3 நாள் ஆச்சு அப்படின்னா அது ஒரு மாதிரி வதங்கின மாதிரி இருக்கும். அந்த கத்திரிக்காயில் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டும் இருக்காது. இது மாதிரி நீங்கள் உள்ளே ஃபில் பண்ணிவிட்டு கொஞ்சம் ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா எக்ஸஸாக இருக்கக்கூடிய மசாலா வெளியில் வந்துடும். இதே மாதிரி நம்ம மீதி எல்லா கத்திரிக்காயும் ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு கத்திரிக்காயில் மசாலா வைக்கிறது மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும். இது பார்த்திங்களா, நீட்டாக அது மாதிரி எல்லாமே வச்சாச்சு. நான் எல்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மசாலா வச்சுருக்கேன். அது கிரேவி தாளிக்கிறதுக்கு. எண்ணெய் கத்திரிக்காய்க்கு என்னோடய எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லிமிட்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா தாராளமாக சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெயே எனக்கு அதிகம். இதிலே வந்து நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். தாராளமாக எண்ணெய் விட்டிங்கன்னா 1 நிமிஷத்தில் உங்களுக்கு எல்லா கத்திரிக்காயும் ஃப்ரை ஆகி வந்துடும். நான் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கிறதுனால ஒரு 3-4 நிமிஷமாவது எனக்கு ஃப்ரை ஆகிறதுக்கு டைம் எடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய குக்கிங்கில் எப்போதுமே எண்ணெய் கம்மியாக இருக்கும். அதனால தான் வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பாக இருந்தாலுமே கொஞ்சம் அளவாக தான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் நினைக்கலாம், என்னடா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புன்னு சொல்லிவிட்டு எண்ணெய் கம்மியாக இருக்குதே, எண்ணெயை காணுமேனு. அதுதான் ஸ்பெஷலே. நமக்கு ரெசிபி வந்தால் போதும், டேஸ்ட் இருந்தால் போதும். எண்ணெய் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக சேர்க்குறோமோ இன்னும் டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும். அதோடு சேர்த்து நமக்கு நோயும் வர ஆரம்பிச்சிடும், வியாதியும் வர ஆரம்பிச்சிடும், ஹார்ட் ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிடும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. எண்ணெய் லிமிட்டாக சேர்த்து இது மாதிரி ஒரு 80% ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க, பெரட்டி. ஸோ அதை ஃப்ரை பண்ண எண்ணெயிலே கொஞ்சமாக மசாலா வந்து இருக்கும். அதை நான் சைடில் ஒதுக்கி வச்சுட்டு இதிலே நான் வந்து தாளிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா எண்ணெய் சேர்த்துக்கோங்க, இல்லைனா இதை தனியாக எடுத்து வச்சுட்டு வேறு எண்ணெய் சேர்த்து தாளிச்சிக்கோங்க. கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் ஜீரகம், அடுத்து கருவேப்பிலை இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க, வாஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வந்து ஒரு 80% வதக்கிக்கோங்க. ஆல்ரெடி அந்த மசாலா வந்து ஃப்ரை ஆகிருக்கிறதுல. ப்ளஸ் இப்போ நமக்கு வந்து அந்த மசாலா ஃபில்லிங்கில் ஒரு 1/2 ஸ்பூன் வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அதையும் அதில் சேர்க்குறேன். என்னடா கிரேவிக்கு வந்து நான் ரொம்ப மசாலா கம்மியாக சேர்க்குறேன்னு பார்க்குறீங்களா? கிடையவே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஸ்டஃப் பண்ணியிருக்கோம் இல்லையா கத்திரிக்காய், அந்த மசாலாவும் இதுக்குள்ளே தான் சேரும். அதனால் அதுவே கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த கிரேவிக்கு மட்டும் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மகாராஷ்டிரா ஸ்பெஷல் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவிக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு. நான் திரும்ப சொல்கிறேன், மகாராஷ்டிரா மிளகாத்தூளில் ஆல்ரெடி உப்பு இருக்கும், அதனால தான் லிமிட்டாக சேர்க்குறேன். அடுத்து நிலக்கடலை பொடி வறுத்து அரைச்சது 1 ஸ்பூன். இப்போ நம்ம மிக்ஸி ஜார் அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மல் வாட்டர் சேர்த்தாலும் ஓகே. இப்போ நமக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டு இந்த கத்திரிக்காயை நம்ம வேக வைக்கணும். 80% தான் நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணியிருக்கோம், 100% கிடையாது. நீங்கள் வந்து இந்த கிரேவியே தேவையில்லை, எனக்கு இந்த ஸ்டஃப் பண்ண கத்திரிக்காய் மட்டுமே போதும்னு நினச்சிங்கன்னா அந்த எண்ணெயிலே நீங்கள் நல்லா 100% வரைக்கும் வேக வச்சுட்டு இந்த ஸ்டஃப் பண்ண கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணதை மட்டும் நீங்கள் எடுத்து சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். இப்போ கொதிச்சு வந்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கத்திரிக்காய் வந்து ஒன்றா நீங்கள் அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உடனே மிக்ஸ் பண்ணாதீங்க, அப்படியே நீங்கள் மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு உங்களுக்கு ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருங்க. 1 நிமிஷத்துக்கு ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு அது கொதிச்சு வருது பார்த்திங்களா, அந்த டைமில் என்னென்னா திருப்பி போடுங்க. 1 நிமிஷத்தில் நீங்கள் டக்குன்னு திருப்பி போடுங்க, இல்லைனா ஒரு பக்கம் வெந்தும் ஒரு பக்கம் வேகாமலும் இருக்கும். அதனால் டக்குன்னு ஸ்லோவாக திருப்பி போட்டுருங்க. நீங்கள் நினைக்கலாம் அந்த மசாலா எல்லாம் தண்ணிக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னு.
போன மசாலா எல்லாமே திரும்ப அந்த கத்திரிக்காய்க்குள்ளே வந்துடும். அதுதான் ஸ்பெஷலே. இங்கே பாருங்கள், அப்பப்போ திருப்பி போட்டுட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு வேக வைங்க. அப்பப்போ நீங்கள் வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு வேணுங்கிற கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணலாம். இப்போ ஆஃப் பண்ணுற ஸ்டேஜில் உங்கள்கிட்ட காட்டுறேன். மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் உடனே பார்க்கலாம். நான் சேர்த்த எண்ணெய் கொஞ்சம் தான், அதுவே பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இதுவே நீங்கள் தாராளமாக சேர்த்திங்கன்னா அந்த சைடு கார்னர் ஃபுல்லாக எண்ணெய் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், டேஸ்டியான மகாராஷ்டிரா ஸ்பெஷல் எண்ணெய் கத்திரிக்காய் ஸ்டஃப்டு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். சூடாக சப்பாத்தி, சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நீங்கள் சேர்த்து வச்சு சாப்பிட்லாம். செமையான கிரேவி, ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். எண்ணெய் லிமிட்டாக நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதுவே நான் சேர்த்தது எண்ணெய் அதிகம்தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலேயும் நீங்கள் கம்மியாக சேர்த்து செய்ய முடியும்னா தாராளமாக செய்யலாம். எண்ணெய் மட்டும் அதிகமாக சேர்க்காமல் பார்த்துக்கோங்க. எண்ணெய் அதிகமாக சேர்த்திங்கன்னா இன்னும் கூடுதலாகவும் டேஸ்ட் இருக்கும். அது உங்களுடைய விஷ். ஓகே, ஸோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். எண்ணெய் கத்திரிக்காய் ஸ்டஃப்டு கிரேவி. தேங்க்யூ ஸோ மச்.